அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம நேற்று பேஜ் நம்பர் 49 இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்லம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதே பேஜ் நம்பர் 49 இந்த பாடங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பாருங்கள், இங்கே லால் இருக்குது, இங்கே லாம் இருக்குது. லாலுக்கு தன்வீன், அதாவது தோ ஜபர், சரிங்களா? தோ ஜபர் குறியீடு இருக்குது. அதே மாதிரி லாமுக்கு சத்து இருக்குது, சத்துக்கு மேலே ஜபர் இருக்குது, சரிங்களாம்மா? அப்போது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது இதை நம்ம எப்படி உச்சரிப்போம்? இந்த லாலுக்கு மேலே தோ ஜபர் இருக்கா, அதை நம்ம எப்படி அசலாக உச்சரிப்போம்? ரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ரன் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது? ரன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ரன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய தோ ஜபரை இங்கே என்ன குறியீடு இருக்கோ அதில் ஒரு குறியீடை எடுத்துடணும். அதாவது இப்போ தோ ஜபர் இருந்துச்சுன்னா, இப்போ தோ ஜபருக்கு என்ன செய்வாங்க? 2 ஜபர் போடுவாங்களா? தோ ஜபருக்கு என்ன செய்வாங்க? 2 ஜபர் போடுவாங்க, சரிங்களா? 2 ஜபரில் என்ன செய்யணும்? ஒரு ஜபரை எடுத்துடணும். ஒரு ஜபரை எடுத்துகிட்டா அது என்ன ஆயிரும்? வெறும் ஜபர் ஆயிரும், சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? இந்த தோ ஜபருங்கிறத எடுத்துட்டு வெறும் ஜபர் மட்டும் போட்டுக்கணும். ஜபர் மட்டும் போட்டு நம்ம அப்போ உச்சரிக்கணும். ஜபர் மட்டும் போட்டால் அப்போது இது எப்படி நம்ம சொல்லுவோம்? ர, சரிங்களா? இது எப்படி சொல்லுவோம்? ர அப்படி தானே சொல்லுவோம். தால் போட்டு ஒரு மேலே ஜபர் வச்சா இப்போ இதை நம்ம எப்படி உச்சரிப்போம்? ர அப்படின்னு உச்சரிப்போமா? அப்போது ர இல் ல ரல்ல அப்படி நம்ம என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். இங்கே என்ன ஹரக்கத்து இருக்கோ, அதாவது தன்வீனில் என்ன தன்வீன் இருக்கோ, தோ ஜபர் இருந்தால் அதை ஒரு ஜபர் ஆக்கிக்கணும். அதே தோ பேஷ் இருந்தால் அதை ஒரு பேஷ் ஆக்கிக்கணும், சரிங்களா? பேஷ் மட்டும் போட்டுக்கணும். இந்த ஃபா போட்டு இந்த மேலே 2 பேஷ் இருக்கா, 2 பேஷ் வைக்காமல் ஒரே ஒரு பேஷ் மட்டும் வச்சுக்கணும். அதே மாதிரி தோ ஜேர் இருந்தால் அதை ஒரு ஜேர் ஆக்கிக்கணும், சரிங்களா? இதுதான் இதனுடைய சட்டம், ஓகேங்களா? இந்த மாதிரி சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் தன்வீனுடைய எழுத்துக்களான தோ ஜபர், தோ ஜேரு, தோ பேசு, இந்த 3 ஹரக்கத்துகள், 3 குறியீடுகளில் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அந்த குறியீடை நம்ம என்ன செய்யணும்? அப்படியே நம்ம வச்சு உச்சரிக்காமல் அந்த குறியீடை ஒரு குறியீடாக மாற்றிக்கணும். அதாவது தோ ஜபர் இருந்தால் அதை ஜபராக மாற்றிக்கணும், தோ பேஷ் இருந்தால் அதை பேஸாக மாற்றிக்கணும், தோ ஜேர் இருந்தால் அதை ஜேராக மாற்றிக்கணும். அப்போ இதை நம்ம எப்படி உச்சரிக்கணும்? ரல்ல த்வல்லி. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அந்த இடத்துல ஒரு ஜபரை எடுத்துட்டோம், ஒரு ஜபர் மட்டும்தான் வச்சுருக்கோம். அப்போது த்வல்லி. ஃபுர்ர, இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டோம்? பேஷ் மட்டும்தான் வச்சுருக்கோம், தோ பேஷ் நம்ம வைக்கலை. நம்ம இங்கே என்ன குறியீடு இருக்கோ அதை நம்ம என்ன செய்யணும்? அப்படியே மாற்றிக்கணும், ஒரு குறியீடாக மாற்றிக்கணும். இப்போ இங்கே என்ன செஞ்சுருக்காங்க? தோ பேஷ் 2 குறியீடு வச்சுருக்காங்க, அதை நம்ம என்ன செய்யணும்? ஒரு குறியீடாக மாற்றிக்கணும், பேஷ் மட்டும் வச்சுக்கணும், சரிங்களா? ஃபுர்ர, ருர்ர, நிர்ர, அல்லி, தில்ல, ருல்ல, உன்ன, இன்னு, பிம்மி, இம்ம, ரிம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? தன்வீனுடைய எழுத்துக்களை, அதாவது தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ் இருந்துச்சுனாக்கா அதை நம்ம ஜபர், ஜேர், பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி நம்ம என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும், சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, இங்கே கீழே இந்த மாதிரி தான் வரும், சரிங்களா? இந்த பாருங்கள், இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே நமக்கு சத்து பெற்ற எழுத்து இருக்குது. சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தன்வீன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி ஓதணும்? அ ர, இந்த தோ ஜபரை ஜபரா மாற்றிட்டு அ ர, ர இல் ல ஹு இம், அதல்லஹும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? இந்த தோ ஜபரை ஜபரா மாற்றி நம்ம உச்சரிக்கணும். தோ ஜபர் உள்ள குறியீடை ஜபர் அப்படிங்கிற குறியீடை மாற்றிடணும், ஓகேங்களாம்மா? அதல்லஹும் வ ச த்வ இல் லி, வசத்வல்லி தகூனு, வசத்வல்லி தகூனு. இந்த துவாக்கு மேலே உள்ள தோ ஜபரை நம்ம ஜபரா மாற்றிக்கிட்டோம், சரிங்களாம்மா? இப்போ அடுத்து சொல்லுங்கள், நீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். மாஷா அல்லா, அழகா சொல்லிட்டீங்களே, வெரி குட். ரഊஃபுர் ரஹீம். இந்த இடத்துல ஃபாக்கு மேலே தோ பேஷ் இருக்குது, அதை நம்ம பேஷாக மாற்றிட்டு ரഊஃபுர் ரஹீம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். வெரி குட், மாஷா அல்லா. அப்போது தோ பேஷ் என்ன செய்யணும்? பேஷாக மாற்றிக்கணும். தோ ஜபரை ஜபராக மாற்றிக்கணும். தோ ஜேரை ஜேராக மாற்றிக்கணும். இப்போ அடுத்து சொல்லுவோமா?
கஃபூருர் ரஹீம். எழுத்து கூட்டாமல் என்ன செய்யணும், உச்சரித்து பழகணும். சரிங்களாம்மா? இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம வந்து எஸ்என்எல் குரானை முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 4-5 பேஜ் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிக்க போகிறோம். அப்படிங்கிறனால நம்ம என்ன செய்யணும், எழுத்து கூட்டாமல் சொல்லி 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 பார்க்கணும். நம்ம தமிழில் நம்ம ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது என்ன செஞ்சுருப்போம், ஒரு எழுத்துக்களையா எழுத்து கூட்டி படிச்சிருப்போம். அப்போ போக போக நம்ம அப்படி படிச்சுக்கிட்டு இருப்போமா? கண்டிப்பாக படிக்க மாட்டோம். இப்போ நம்ம ஒரு வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா, இந்த வார்த்தையில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு நீங்கள் டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுவீங்கல்ல. என்ன சொல்லுவீங்க இப்போ இந்த இடத்துல? ஆயத்துக்கலை அப்படின்னு எதுவும் நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம் பார்த்த உடனே. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம டக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தாய்மொழி தமிழ் தான், அரபிக் கிடையாது இல்லையா? அதனால் நம்மளால என்ன செய்ய முடியாது, டக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னென்னா நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், அதை கலகலன்னு சொல்லிடணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கவனிங்க. கவனிச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் சொல்லிடுவோம். இப்போ கவனிச்சிட்டிங்களே இம்புட்டு நேரமா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட், மாஷா அல்லாஹ். கஃபூருர் ரஹீம். இப்போ அடுத்து சொல்லுங்கள். இம்புட் நேரமாக எடுத்துக்கிடுவீங்க, டக்குன்னு சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ், வெரி குட். சரிங்களா? ரா நரீது நரீது. மாஷா அல்லாஹ், வெரி குட். இப்போ அடுத்தது சொல்லுங்கள். சீக்கிரம் சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ், வெரி குட் வெரி குட். நல்ல சூப்பராக சொல்லிட்டீங்களே, வெரி குட். நல்ல முன்னேறிட்டீங்க, வெரி குட் எல்லாருக்குமே. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இன்றைக்கி நம்ம சின்ன பாடம் தான் நடத்தியிருக்கோம், ஆனால் ரொம்ப முக்கியமான பாடம் நடத்தியிருக்கோம். என்ன பாடம் நடத்தினோம்? தோ ஜபரு, தோ ஜேரு, தோ பேஷு பெற்ற எழுத்துக்களுக்கு அடுத்தது இந்த மாதிரி சத்து பெற்ற எழுத்து வந்துச்சுன்னா அப்போ அந்த தோ ஜபரையும் தோ ஜேரையும் தோ பேஷை என்ன செய்யணும், ஜபர் ஜேர் பேஷ் பெற்ற குறியீடுகளை மாற்றிட்டு நம்ம அந்த எழுத்துக்களை அந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி படிச்சிருக்கோம் இல்லையா? சின்ன பாடம் தான், ஆனால் முக்கியமான பாடம் நம்ம படிச்சிருக்கோம் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுடையதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பயனுடையதாக இருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்கம்மா இன்ஷா அல்லாஹ். இப்போ கடைசியில் உள்ள ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம பார்த்துடலாமா? நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா? லாஸ்ட் ஒன். நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, அது கரெக்டாக சொன்னீங்களா தப்பாக சொன்னீங்களாங்கிறத நான் சொல்லித்தரேன். அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக சொன்னீங்க தப்பாக சொன்னீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஷை இன் நுக்குர். நுக்குர். சரிங்களா? நுக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா அதில் காஃப் பக்கத்தில் வாவெலாம் கிடையாது. நுக்குர். நம்ம வந்து இதை நிப்பாட்டும் போது இந்த தோ ஜேர் இருக்கா, தோ ஜேர் என்ன செய்யணும், சுக்குனா மாற்றிக்கணும். நம்ம நிப்பாட்டுறோமா, நிப்பாட்டும் போது அந்த தோ ஜேர் இருந்தாலும் சரி, இல்லை தோ பேஷ் இருந்தாலும் சரி, அதை நம்ம என்ன செய்யணும், சுக்குனா மாற்றி நுக்குர் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். இதே நம்ம சேர்த்து ஓதிக்கிட்டு இருக்கோம்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், நுக்குரின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம நிப்பாட்ட போகிறவங்கனால நம்ம வந்து நுக்கூர் அப்படி நம்ம நிப்பாட்டிடணும். அப்போது இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, நூன் இருக்குது, நூனுக்கு மேலே சத்து இருக்குது. சத்து பெற்ற எழுத்துக்களை சத்து பெற்ற நூனையும் மீமை மட்டும் என்ன செய்யணும், கொஞ்சம் நல்லா அழுத்தி சொல்லணும். அப்போது ஷெய் இன்னுக்குர். ஓகேங்களா? ஷை இன்னுக்குர் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அழுத்தி உச்சரிக்கணும். ஓகேங்களாம்மா? இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு இந்த லெசன் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, தெரியுதுங்களா? இந்த லெசனை நம்ம நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சரிங்களாம்மா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.